நாடாண்ட நாடார்குல இரத்த உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்போது நம்மளுடைய சமுதாயத்தில் நிறைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய பிள்ளைக்கு சாதினா என்னன்னே தெரியாது, சமுதாயம்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கிறத ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதே போல் தான் என் வீட்டில் என் பிள்ளைக்கு தமிழ் ஓரளவு பேசுவான், ஆனால் எழுத படிக்கலாம் சுத்தமாக தெரியாது அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. உண்மையிலே இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பெருமைப்படக்கூடாது, உண்மையிலே அசிங்கப்படணும், அவமானப்படணும். ஏன்னா நாம் இந்த மண்ணில் உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய சமுதாயம்னா என்னன்னு தெரியல, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம மொழின்னா என்னன்னு தெரியல, எழுத படிக்க தெரியல அப்படின்னா அதில் எப்படி நம்ம பெருமைப்பட முடியும்? அவமானம் தான் படணும். அதனால் இந்த மத்திய அரசு முன்மொழி கொள்கை கொண்டு வருது, இந்த மாநில அரசு 2 மொழி கொள்கை கொண்டு வருது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே ஒரு விவாதமாக எடுத்துக்கொண்டு, இது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு நாம் வந்து அவனும் சொல்கிறத கேட்டு இங்கே கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரிதானா? கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவனும் யோக்கியம் கிடையாது, இவனும் யோக்கியம் கிடையாது. இவங்க நம்ம மாணவர்களுடைய நலன் சிறிது அளவு கூட கிடையாது. மாணவர்களை வச்சு விளையாட்டு காட்டுறாங்க. இந்த 2 அரசுமே மாணவர்கள் விஷயத்தில் விளையாட்டு காட்டுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீட்டு விஷயத்துலேயும் இந்த மாதிரி தான் விளையாட்டு காட்டுறாங்க, மத்திய அரசும் சரி மாநில அரசும். அதுக்கு ஏதாவது தீர்வு கிடைச்சதா? கிடைக்காது. அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் விஷயத்தில் இவங்க வந்து விளையாட்டு தான் காமிச்சிட்ருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பிள்ளைகள் படிக்கணும், நல்லா படிக்கணும். இவங்க 2 மொழி கொள்கை கொண்டு வந்தாலும் சரி, 3 மொழி கொள்கை கொண்டு வந்தாலும் சரி, 5 மொழி கொள்கை கொண்டு வந்தாலும் நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படியாவது அந்த 5 மொழியை படிக்க வைக்கணும். படிக்க வச்சு வெற்றி பெற வைக்கணும். குறிப்பாக நம்ம மொழி தெரியணும். நம்ம மொழி தெரியாமல் எத்தனை மொழி தெரிந்தாலும் அது வந்து பிரயோஜனம் இல்லை, அது வந்து குப்பைக்கு சமந்தான். இப்போ நம்ம சாதாரணமாக பேசும்போதே நம்ம மொழியில் 17 மொழி கலந்துருக்குன்னு ஐயா ஒரிசா பாலு அவர்கள் சொல்கிறாங்க. தமிழர்கள் பேசக்கூடிய தமிழ் மொழியில் 17 மொழி கலந்துருக்குதான். தூய தமிழ் நம்மளால் பேச முடியல. இதுக்கு நம்ம வந்து வெட்கப்படணும், குறுகி நிற்கணும். முதல்ல இது வந்து பெருமையெல்லாம் கருதக்கூடாது. அப்போ நம்ம மொழியை தூய தமிழில் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம மொழியை கற்றுக் கொடுக்கணும். சரியா? நம்ம மொழியை நம்ம தாங்க பாதுகாக்க முடியும். நம்மளுடைய குலதெய்வத்தை நாம் தான் கும்பிட முடியும், நம்ம குடும்பம் தான் கும்பிட முடியும். அடுத்தவன் வடநாட்டில் இருந்து வந்து கும்பிட மாட்டான். சரியா? இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் சாய்பாபா வழிபாடு இருக்குது. இந்த சாய்பாபாவை வழிபடுறதுக்கு பல மாநிலங்கள் இருக்குது. உன்னுடைய குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு நீயும் உன் குடும்பமும் மட்டும்தான் இருக்கீங்க. அதுபோல் தான் நம்ம மொழியும். நம்ம மொழியை நாம் தான் பேச முடியும். அதுவும் பல பிற மொழி கலக்காமல் தூய தமிழில் நம்ம தான் பேசணும். இது வந்து வேறு யார் பேசுவா? அப்போ நம்ம பிள்ளைகள் இவனுங்க 2 மொழி கொள்கை கொண்டு வந்தாலும் சரி, 5 மொழி கொள்கை கொண்டு வந்தாலும் சரி, நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சே ஆகணும். ஏன்னா ஆட்சி அதிகாரம் நம்மக்கிட்ட கிடையாது. புரியுதா? ஒரு மொழி கொள்கையே நமக்கு போதும் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தனமாக சொல்லி நாம் அதை நிறைவேற்றுறதுக்கு ஆட்சி அதிகாரம் நம்மகிட்ட கிடையாது. அப்போ இந்த ஈனப்பிறவிகள் எத்தனை மொழியை கொண்டு வந்தாலும் நாம் துணிந்து நம்ம பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைங்க. அதற்கான முயற்சி மேற்கொள்ளுங்க. அதுக்கான செலவு பண்ணுங்கள். அதுக்கான பொருளாதாரத்தை ஒதுக்குங்க. நம் சமுதாய பிள்ளைகள், நம் சமுதாயம் எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் கட்டி வச்சுருக்காங்க, திருமண மண்டபங்கள் கட்டி வச்சுருக்காங்க. எத்தனை மொழி கொள்கையை கொண்டு வந்தாலும் சரி அந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுங்க. பள்ளிக்கூடத்தில் முடியாத பட்சத்தில் நம்ம பிள்ளைகளை தனியாக கூப்பிட்டு வந்து திருமண மண்டபங்களில் வச்சு தனியாக பாடங்கள் தயவுசெய்து நடத்துங்க. ஆட்சி அதிகாரம் நம்மக்கிட்ட கிடையாது. நம்ம எந்த முடிவு எடுக்க முடியாது. இந்த ஈனப்பிறவிகள் என்ன முடிவு எடுக்கிறானோ அதை தான் நம்ம பின்பற்றி ஆகணும். அதனால் இவனுக்கு சண்டை எப்படி வேணால் போட்டு என்ன வேணால் கொண்டு வரட்டும். முதல்ல நம்ம பிள்ளைகளுக்கு தமிழை முழுமையாக கற்றுக் கொடுத்துட்டு அப்புறம் 2 மொழி கொள்கையாக இருந்தாலும் சரி, 3 மொழி கொள்கையாக இருந்தாலும் சரி, 5 மொழி கொள்கையாக இருந்தாலும் சரி, அதை சிறப்பாக படிக்க வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. இதில் கவனமாக இருங்க. நன்றி.